குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு என்ன பொருள் சேர்க்கணும், என்ன சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் குழந்தைங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழையை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு மாறாது. இப்போது தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சுரைக்காயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுரைக்காய் 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த டிஷ்க்கு நம்ம தக்காளி பழம் சேர்க்க மாட்டோம். தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கும்போது அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் செக் பண்ணிவிட்டு கூட பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொதித்து வரும்போது ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் சாஃப்டாக வெந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.